வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இன்று திண்டுக்கல் வருகிறார் பிரதமர் மோடி. விழாவில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு 50,000 கூடுதல் மின் இணைப்புகள் வழங்கும் திட்டம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று இரவு சென்னை வருகிறார். தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். சென்னை உட்பட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடரும் கனமழை. 13 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மீது தாக்குதல். பாட்டிலை வீசிய மர்ம நபர்கள் குறித்து யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்தது இந்தியா. அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார். பெங்களூருவிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறார். பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பிரதமர் மோடியின் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக பாஜக சார்பில் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியை சந்திக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் இன்று மதுரை செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இன்று காலை பெங்களூருவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெங்களூரு சென்னை இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். பின்னர் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தையும் கெம்பேகவுடாவின் 108 அடி உயர சிலையையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் 2ஆம் கட்டமாக 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் புங்கம்பாடி ஊராட்சியில் நடைபெறும் விழாவில் அதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு வழங்குகிறார். தமிழகத்தில் 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே தொடங்கி வைத்து செயல்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழகம் வருகிறார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் இன்றிரவு சென்னை வரும் அவர் ஆரியபுரத்தில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார். நாளை காலை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்திக்கும் அமித் ஷா நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். இதனிடையே அமித் ஷாவை சந்தித்து பேச EPS, OPS தரப்பில் நேரம் கேட்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று 13 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, வேலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை மற்றும் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். விருகம்பாக்கம், கோயம்பேடு, KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை அமைச்சர் வேலு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் 100% நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருமங்கலம் அருகே அழகு சிறையில் செயல்பட்டு வந்த தனியார் பட்டாசு ஆலையில் திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி அங்கு பணியாற்றிய 5 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 13 பேர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. வெடிவிபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருமங்கலம் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தலா 5,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், வெடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 25,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளார். பட்டாசு ஆலைகள் பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்தவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உடனடியாக குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். மாலே அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் உள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 11 பேரில் 9 பேர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 6 பேர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மாலத்தீவில் உள்ள இந்திய தூதரகம் மாலத்தீவு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிய 9607361452 மற்றும் 9607790701 என்ற உதவி எண்களையும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது. மாலத்தீவு தீ விபத்து சம்பவம் குறித்த செய்தி அறிந்து தாம் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உடல்களை மீட்க இந்திய தூதரக குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற வேர்ல்டு ஒன் ஹெல்த் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை திரும்பினார். அவருக்கு விமான நிலையத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சிங்கப்பூர் மாநாட்டில் பேரிடர், புதிய வைரஸ்கள் பரவல் காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் கல்லூரி மாணவிக்கு சரியான சிகிச்சைத்தான் அளிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். இருப்பினும் மாணவியின் பெற்றோர் அளித்த புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். உதகையில் டான்டி தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி தொகுதி எம்பி ஆர். ராசா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது டேன்டி நிறுவனத்தில் ஆட்குறைப்பு செய்யப்படாது என்றும், டேன்டி குடியிருப்பில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் வீடு கட்டிக் கொடுத்த பின்னரே வெளியேற்றப்படுவார்கள் என உறுதியளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர். ராசா, கடந்த 10 ஆண்டுகளாக டேன்டி நிறுவனம் மேம்படுத்தப்படவில்லை என்றார். வனத்துறையிடம் நிலத்தை ஒப்படைப்பது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரிய மேல்முறையீட்டு மனு மீது வரும் 18ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்று உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு மனு நவம்பர் 18ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தது. சபரிமலைக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கொல்லம் வரை வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இம்மாதம் 14ஆம் தேதி, 21 மற்றும் 28ஆம் தேதிகளிலும், அடுத்த மாதம் 4, 11, 18 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 16 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையின் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்தனர். அப்போது பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த கோபி கிருஷ்ணன், பாண்டிகுண்டா நாராயண ரெட்டி மற்றும் ஸ்ரீதர் ஆகியோரிடமிருந்து 16 லட்சம் ரூபாயையும் 2.5 கிலோ தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மூவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவையில் பேருந்தில் பயணம் செய்த குமார் என்பவர் லக்கேஜிற்கு டிக்கெட் எடுக்க மாட்டேன் என அடம் பிடித்து நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பேருந்தை காவல் நிலையத்திற்கு ஓட்டி சென்று புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் குமார் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி 80 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஹவாலா பணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாநகரில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக 2 பேரின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சுமார் 12 மணி நேரம் சோதனை நடத்தினர். நெல்லை டவுன் கல்லணை தெருவில் வசிக்கும் தனியார் நிதி நிறுவன ஊழியர் சதாம் உசேன் என்பவரின் வீட்டில் சோதனை நடைபெற்றது. இதேபோன்று பெருமாள்புரத்தில் உள்ள தாமஸ் தெருவில் வசிக்கும் தொழிலதிபர் ராஜ்குமார் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. அப்போது பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி ராகிங் விவகாரத்தில் 7 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அக்கல்லூரியில் படிக்கும் இறுதியாண்டு மாணவர்கள் சிலர் முதலாம் ஆண்டு மாணவர்களை அரை நிர்வாணப்படுத்தி ராகிங் செய்ததாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இறுதியாண்டு மாணவர்கள் 7 பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி முதல்வர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 7 மாணவர்கள் மீதும் ராகிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை அடுத்த நந்தம்பாக்கத்தில் நடிகரின் மனைவியை கட்டிப்போட்டு 200 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற நேபாள காவலாளி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நந்தம்பாக்கம் டிஃபென்ஸ் காலனி 12வது தெருவில் வசித்து வரும் ராதாகிருஷ்ணன் பாயம்புலி, புலன் விசாரணை உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ராதாகிருஷ்ணனின் மனைவியை கட்டிப்போட்டு வீட்டில் காவலாளியாக வேலை பார்த்த நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ் தனது கூட்டாளிகள் 2 பேருடன் சேர்ந்து பீரோவில் இருந்த 200 பவுன் நகைகள், 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் நந்தம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேபாள காவலாளி உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே மேல்படூர் பகுதியில் மயில்களை விஷம் வைத்துக் கொன்றவரை போலீசார் கைது செய்தனர். விவசாய நிலத்தில் பறவைகள் நெற்பயிர்களை சேதப்படுத்தி வந்ததாக கூறி சீனிவாசன் என்பவர் விஷ மருந்தை நெல்லில் கலந்து விவசாய நிலம் அருகே தூவியுள்ளார். இந்நிலையில் உணவு தேடி வந்த 5 பெண் மயில்கள் விஷம் கலந்த நெல்லை உட்கொண்டு மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தன. தகவல் அறிந்த போலீசார் சீனிவாசனை கைது செய்தனர். உயிரிழந்த 5 மயில்களின் உடல்களை கைப்பற்றி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. குஜராத் சட்டமன்ற தேர்தல் டிசம்பர் 1 மற்றும் 5ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஏற்கனவே 43 பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது 46 பேரை கொண்ட 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தென்காசியைச் சேர்ந்த 11 மாணவ மாணவிகள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர். அதில் 6 பேர் தங்கம், 4 பேர் வெள்ளி மற்றும் 1 மாணவர் வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தினார். தாய்லாந்தில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களை பட்டாசு வெடித்து மாலை மற்றும் சால்வை அணிவித்து கிராம மக்கள் வரவேற்றனர். இலங்கையில் இந்திய துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் அந்த துணை தூதரக அலுவலகத்தின் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். வாகனத்தில் வந்த அவர் மதுபோதையில் கண்ணாடி பாட்டிலால் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் நடந்த T20 உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. இங்கிலாந்துடன் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 168 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 16 ஓவர்களில் 170 ரன்கள் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. இதனிடையே அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இங்கிலாந்துடனான அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். தோல்விக்கு பிறகு பேசிய அவர், பந்துவீச்சு எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையவில்லை என்று கூறினார். அடிலைட் ஆடுகளம் 16 ஓவரில் 168 ரன்களை சேஸ் செய்யக்கூடிய ஆடுகளம் அல்ல என வேதனை தெரிவித்த ரோஹித் சர்மா, இந்திய அணியின் திட்டங்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இன்று திண்டுக்கல் வருகிறார் பிரதமர் மோடி. விழாவில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு 50,000 கூடுதல் மின் இணைப்புகள் வழங்கும் திட்டம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு சென்னை வருகிறார். தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். சென்னை உட்பட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடரும் கனமழை. 13 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மீது தாக்குதல். பாட்டிலை வீசிய மர்ம நபர்கள் குறித்து யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்தது இந்தியா. அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.